வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன இதை பற்றி பார்க்கணும்னா சிப்கோ இயக்கம். சிப்கோ இயக்கம்ங்கிற டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்குது. அப்போ அறிவியல் பாடப்பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்வியில் இது வரலாம். ப்ளஸ் லேப் அசிஸ்டண்ட், அதாவது அறிவியல் ஆய்வக உதவியாளர் தேர்வுக்கும் இது மிக முக்கியமாக இருக்கும். அதுபோக டிஇடி, டிஎன்பிஎஸ்சி எல்லா போட்டித் தேர்வுகள்லையுமே அறிவியல் பாடப்பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இதில் பாருங்கள், சிப்கோ இயக்கத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சிப்கோ இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1973. 1973ஆம் ஆண்டு சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்டது. எதற்காக தொடங்கப்பட்டது? சிப்கோ இயக்கம் என்ன காரணத்துக்காக தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அகிம்சா வழியில், அதாவது அமைதியான வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். அதாவது அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் என்ன இயக்கம்? இந்த நம்ம சிப்கோ இயக்கம். அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்கான தொடங்கப்பட்ட இயக்கம். இப்போ கூற்று மற்றும் காரணத்தில் கேட்கலாம். சிப்கோ இயக்கம் கூற்று ஒன்று வந்து சிப்கோ இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து 1973. காரணம், அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி அந்த மாதிரி கேட்குறாங்களா, அந்த இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை டைரெக்டாகவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா பாருங்கள். அடுத்து, இந்த சிப்கோ என்பதன் பொருள் என்னென்னா தழுவுதல். சிப்கோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா தழுவுதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்கோனா தழுவுதல் அப்படின்னா என்ன? எதுக்காக அந்த தழுவுதல்ங்கிற பேருனா மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவியபடி நின்றதால் இப்பெயர் பெற்றது. அதாவது ஒரு கிராமத்தில் மரங்களை வெட்ட போகிறாங்க. அந்த வெட்டும் போது அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து அனைவரும் கட்டி தழுவி கொண்டு மரத்தை சுற்றி வட்டமாக நின்றுருக்காங்க, வெட்ட விடாத அளவுக்கு. அதனால தான் இந்த சிப்கோனுக்கு பொருள் வந்து தழுவுதல். அடுத்து, சிப்கோ இயக்கம் தோன்றிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமோலி என்னும் ஊர். சிப்கோ இயக்கம் தோன்றிய இடம் பார்த்தீங்கன்னா சாமோலி என்னும் ஊர் எங்கே இருக்குன்னா இப்போ இருக்க உத்தரகாண்டில் இருக்குது. முன்னாடி உத்தரப்பிரதேசம், இப்போ வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சாமோலி என்னும் ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிப்கோ இயக்கம் தோன்றிய இடம். அடுத்து, இந்த இயக்கத்தோட சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வியக்கம் இமயமலை பகுதிகளில் உள்ள காடுகளை 15 ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று 1980ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. காடுகள் அழிக்கிறதுக்காக இருந்திருக்காங்க. அதை வந்து இந்த இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை வந்து 15 ஆண்டுகளுக்கு அதை வந்து அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை உத்தரவை எந்த ஆண்டு பெற்றிருக்காங்கன்னா 1980ஆம் ஆண்டு பெற்று இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவங்க பார்த்துருக்காங்க. இதுதான் வந்து சிப்கோ இயக்கம். சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. அஹிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பு தொடங்கப்பட்ட இயக்கம். சிப்கோ என்பதன் பொருள் வந்து தழுவுதல். தோன்றிய இடம் பார்த்திங்கன்னா சாமோலி என்னும் ஊர் எந்த இடம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. அடுத்து, இது வந்து இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை 15 ஆண்டுகளுக்கு வெட்டக்கூடாதுங்கிற தடை உத்தரவை பெற்றது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இதுதான் சிப்கோ இயக்கத்தை பற்றி. இதிலிருந்து கேள்விகள் இடம்பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். வணக்கம்.